மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 86. வேண்டாம் என்று முரளி அவசரமாக மறுக்கவும் புரியாமல் விழித்தாள் நித்யா. மாமா, ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாரு நித்யா, ஒரு நிமிஷம் எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்றத மட்டும் கேளு. சரி மாமா. பசங்க வந்துட்டாங்களா? இப்போதான் வந்தாங்க. சரி, அப்போ அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு ரெடியாயிரு. நான் பிரியாவை வீட்டுக்கு வர சொல்றேன். அவ பார்த்துக்குவா. நீ எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரி மாமா. நான் அவர்கிட்ட ஆட்டோ அனுப்ப சொல்லவா? நித்யா, கொஞ்ச நேரம் நான் சொல்றத மட்டும் கேளு. அந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், விழுப்புரம் போகணும். எதுக்கு என்று கேட்க வந்து அந்த வார்த்தையை அப்படியே விழுங்கினாள் நித்யா. சரி மாமா என்று விட்டாள். நான் கார் சொல்லிடுறேன், நீ ரெடி ஆகிடுறியா? சரி மாமா. ஒரு நொடி தாமதித்து பிறகு மீண்டும் கேட்டான். நித்யா, சொல்லுங்க மாமா. உனக்கு திரும்பி வர நைட் ஆயிடும், பரவாயில்லையா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வேலை எதுவும் இல்லையே? மாமா என்றாள் கோபமாக. சரி சரி என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். வேணுவை அழைத்தான். வேணு, வீட்டுக்கு போய் மாமா வீட்டு சாவி எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போ. நான் இப்போ கிளம்பி அங்கே வந்துடுறேன். சரி அண்ணா. யசோதாவை அழைத்தான். அம்மா, ஒரு சின்ன ஹெல்ப். 2 நாளைக்கு பிரியா நம்ம வீட்டில் இருக்கட்டும். சத்யாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் அவ கூட நித்யாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்னாச்சு சத்யாவுக்கு? பதட்டத்தோடு கேட்டார். ஒன்றும் இல்லைம்மா, பயப்பட வேண்டாம். பிரியாவை மட்டும் அனுப்பி வைங்க. அதுக்கு என்ன முரளி, தாராளமாக அனுப்பி வைக்கிறேன். நந்துவை அழைத்தான். நந்து, நீ நேராக பிரியா வீட்டுக்கு போய் பிரியாவை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு போ. நித்யாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். பசங்களையும் வீட்டையும் பார்த்துக்கோ. சரி அண்ணா. அடுத்து வேறு ஒரு எண்ணிற்கு அழைத்து பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நேராக சங்கரனின் வீட்டிற்கு சென்றவன் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு விரைந்தான். நித்யாவிற்கு ஏதோ சரியில்லை என்பதை போல் தோன்றிக்கொண்டே இருந்தது. வேகமாக சத்யாவிடம் வந்த முரளி, சத்யா என்று அழைத்தான். முரளியின் குரல் கேட்டதும் சட்டென்று எழுந்து அமர்ந்தாள் சத்யா. என்னங்க, நீங்க எங்க இங்க? இப்போ எதுக்கு வந்தீங்க? சாதாரண வயிற்று வலிதான். நித்யா தான் இதை பெருசாக்கிக்கிட்டு இருக்கா என்றாள். அவள் கையை பிடித்து அழுத்தியவன், ஏம்மா பொய் சொல்ற? உன் கண்ணிலேயே அவ்வளவு வலி தெரியுது. ஒன்றும் இல்லைன்னு சொல்ற என்றான் வேதனையோடு. அடுத்த நொடி அவன் தோளில் சாய்ந்து தன் விழிகளை மூடிக்கொண்டாள். ரொம்ப வலிக்குதுங்க, என்னால் தாங்கவே முடியல சிறு விசும்பலோடு கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் நித்யாவின் விழிகள் கலங்கிவிட்டன. அப்புறம் எதுக்குக்கா உங்க வலியை மறைச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க? எங்க கிட்ட சொன்னாதான் என்ன என்றாள் நித்யா கொஞ்சம் கோபமாக. விடுமா என்றவன் அவள் தலையை ஆறுதலாக வருடியவாறு தன்னோடு அணைத்து கொண்டான். முரளி, ஒண்ணுமில்ல, சரியாகிடும், பயப்படாத என்றான். சிறிது நேரத்தில் வேணு வந்து கார் வந்து விட்டதாக உரைக்க, எதுக்குங்க கார் எல்லாம் என்றாள் சத்யா. நாம 3 பேர் போகணும் இல்ல? நித்யா எதுக்கு? அதுதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, பசங்களை அப்போ யார் பார்த்துக்குவா? பிரியாவை வர சொல்லியிருக்கேன். இப்போ எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மாமா என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க என்று நித்யா அதட்டினாள். நித்யாவின் கோபத்தில் கொஞ்சம் அடங்கினாள் சத்யா. முரளி கோரியதை கேட்டு அதன்படி நடந்தாள். அதற்குள் பிரியாவும் நந்துவும் வந்துவிட்டனர். நந்து, இங்க வா. நித்யா, நீங்க 2 பேரும் சத்யாவை கார்ல உட்கார வைங்க. இதோ வந்துடுறேன். பிரியா, நீ பசங்களை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடு என்று அவர்களுக்கு உத்தரவிட்டான். அவர்களை அனுப்பிவிட்டு ஒரு பையை எடுத்து தனக்கும் சத்யாவிற்கும் தேவையான உடைகளையும் பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டான். சத்யாவை காரில் அமர வைத்த நந்து, அண்ணி, ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, சரியா? அவள் கையை அழுத்தி கூறினான். எனக்கு ஒன்றும் இல்லை நந்து, எல்லாம் இந்த நித்யாவால தான் என்றாள். நித்யாவோ நந்துவையே புதிராக பார்த்து கொண்டிருந்தாள். சத்யாவின் பக்க கதவை மூடிய பின் நித்யா நந்துவை அழைத்தாள். கொழுந்தனாரே, ஒரு நிமிஷம். என்ன அண்ணி, பிரச்சனை ஏதும் பெருசா? மெல்லிய குரலில் கேட்டாள். ஆமாம் என்பதைப் போல் அவன் தலையசைத்தான். கொஞ்சம் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க அண்ணி என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில். அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்காமல் சென்று சத்யாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் நித்யா. உடைகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த முரளி சங்கரன் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பையையும் சேர்த்து வேணுவிடம் தந்து, கார் டிக்கியில வச்சிடு என்றான். வேணுவும் அதை எடுத்துக்கொண்டு செல்ல, பார்த்துக்கோ நந்து என்றான். முரளியின் கையை பிடித்து, அண்ணா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. பிளட் தேவைப்பட்டா சொல்லுங்க. அவன் கூறியதும் திகைத்து போய் அவன் முகத்தை பார்த்தான் முரளி. ஒன்றும் இல்லைண்ணா என்றவன் முரளியை அணைத்து விடுத்தான். ஏனோ அந்த அணைப்பு அப்பொழுது அவனுக்கு தேவையாக இருந்தது. எதுவும் பேசாமல் அவன் கன்னத்தை தட்டிவிட்டு காருக்கு சென்றான் முரளி.
மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததும் நேராக ஒரு மருத்துவரிடம் சென்று பேசினான் முரளி. அவர் சத்யாவை உடனேயே பெட்டில் சேர்த்து விடும்படி சொல்லி அவளை பரிசோதித்தார். ஸ்கேன், எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் என்று தேவையானவற்றை எழுதி கொடுத்து எடுக்கச் சொன்னார். எல்லாம் முடிந்து ரிப்போர்ட் வர இரவு மணி 8 ஆகிவிட்டது. நித்யா மனதிற்குள் தத்தளித்து கொண்டிருந்தாள். அவள் மனம் படபடவென அடித்து கொண்டது. ஏதோ பெரிய பிரச்சனை என்று அவளுக்கு புரிந்தது. இல்லையெனில் முரளி தன்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்திருக்க மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். ஏனெனில் சத்யாவை மிரட்டி கொஞ்சம் அடக்கி வைக்க நித்யாவால் மட்டுமே முடியும். மருத்துவரின் முன்னால் நித்யாவும் முரளியும் அமர்ந்திருந்தனர். எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துவிட்டு கூறினார் மருத்துவர். போதும் முரளி, இதுக்கு மேல தாங்காது. அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். இன்னும் விட்டு விச்சா அவ உயிருக்கே கூட ஆபத்தா போயிடும். யுட்டரஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அதை கேட்டதும் பெரியதாக திகைத்தாள் நித்யா. முரளியின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டவள் மாமா என்றாள் கலக்கமாக. அவனோ இறுகிய முகத்தோடு அமர்ந்திருந்தான். சரி மேடம், பண்ணிடுங்க என்றான் மருத்துவரிடம். அவர் ஆபரேஷனுக்கு எழுதி கொடுக்க அதை வாங்கி கொண்டான் முரளி. அறையை விட்டு வெளியில் வர முரளியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு கேட்டாள் நித்யா. மாமா, உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? அவன் மௌனமாக இருந்தான். அதில் புரிந்து கொண்டவளுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. அப்போ எப்பவுமே நீங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆக முடியாதா மாமா என்றாள் வேதனையோடு. விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு, நான் போய் அட்வான்ஸ் பணம் கட்டிட்டு வந்துடுறேன், நீ போய் சத்யா கூட இரு என்றான். இல்லை மாமா, என்னால் முடியாது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு அக்கா என்கிட்ட கேட்பாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் கூடவே வரேன். அவளின் பதட்டம் கண்டு புன்னகைத்தான் முரளி. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் என்றான். விஷயம் கேள்விப்பட்டா அக்கா அழுவாங்க மாமா. அதை தாங்கிக்கிற அளவுக்கு தைரியமானவ இல்லை மாமா நான் என்றாள் வேதனையோடு. சரி, உட்காரு, வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். சிறிது நேரத்தில் வேணு அழைத்தான். அழைப்பை ஏற்றவள், என்னங்க அக்காவுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே வேணு கூறினான். தெரியுமா, நந்து சொல்லிட்டான். திகைத்தாள் நித்யா. அவருக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தாள். ஒருவேளை மாமா அவர்கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் நர்ஸ் வந்து அவளை அழைத்தார். சரி, நான் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேங்க என்று சொல்லி வைத்து விட்டாள். நித்யா சத்யாவின் அறைக்கு சென்றபோது மருத்துவர் அங்கே இருந்தார். இப்போ வலி எப்படி இருக்கு சத்யா? இன்னும் அப்படியே தான் டாக்டர் இருக்கு. நான் ஒரு ஊசி போடுறேன், கொஞ்சம் வலி குறையும், சரியா? வலி குறைஞ்சதும் வீட்டுக்கு போயிடலாம் இல்லை? அவர் திரும்பி நித்யாவை பார்க்க அவள் முகத்தில் கலக்கத்துடன் வாசலை நோக்கி முரளி வருகிறானா என்று பார்த்தாள். சத்யா, நீ முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசலாம் என்று அவளுக்கு ஊசி போட்டுவிட்டு நித்யாவை நோக்கினார். நீ சத்யாவுக்கு என்ன வேணும்? சிஸ்டர் டாக்டர். சிஸ்டரா? நீ ஒரே பொண்ணு இல்லை? சங்கரன் சார் அப்படிதானே சொல்லியிருக்காரு என்றார் சத்யாவை பார்த்து. கோ சிஸ்டர் டாக்டர் என்றாள் நித்யா. ஓ அப்படியா? ஓகேம்மா, டேக் கேர். நைட்டில் இருந்து டேப்லெட் போடணும். சிஸ்டர் கொண்டு வந்து கொடுத்து விவரம் சொல்லிட்டு போவாங்க. பார்த்து கரெக்டாக கொடுத்துடு. சரி மேடம். ஒரு அட்டெண்டர் மட்டும் கூடவே இருக்கலாம். நீ தானே இருக்க போறியா? ஆமாம் மேடம். ஓகே, பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். சத்யாவின் அருகில் சென்று அமர்ந்தாள் நித்யா. என்ன ஆச்சு நித்யா? உணர்ச்சி துணைத்த முகத்தோடு கேட்டாள் சத்யா. அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து அழுத்தி கொண்டாள். ஒன்றும் இல்லக்கா, பயப்படாதீங்க. மாமா வந்து விவரம் சொல்லுவாரு. நித்யாவின் முகத்தையே அழுத்தமாக பார்த்தவள், எனக்கு கர்ப்பப்பையில பிரச்சனையா என்று கேட்டாள். கலங்கிய விழிகளோடு ஆம் என்பதை போல் தலையசைத்தாள். அதை எடுக்க போறாங்களா? மீண்டும் ஆம் என்பதை போல் தலையசைத்தாள். சத்யாவின் முகத்தில் தோன்றியது என்ன விதமான உணர்ச்சி என்று புரியாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்பொழுது முரளி கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவனை திரும்பி பார்த்தாள் சத்யா. இருவரின் முகத்தையும் நோட்டமிட்டவன் மெதுவாக சத்யாவின் அருகில் வந்தான். நித்யா எழுந்து கொண்டாள். சத்யா, ரெஸ்ட் எடு என்று அவள் தலை கோத சட்டென்று அவன் கையை பிடித்து கேட்டாள். எனக்காகவா? அவள் எதை பற்றி கேட்கிறாள் என்று புரிந்தவன், சத்யா, எதையும் யோசிக்காத, ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுத்தாதான் வலி குறையும். அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் கையை அமர்த்தினாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அழுத்தமான அவள் கேள்வியில் அவள் கையை பிடித்து கொண்டு ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். அவன் கைகளிலிருந்து தன் கையை விடுவித்து கொண்டவள் எதுவும் பேசாமல் திரும்பி அவனுக்கு முதுகை காட்டி படுத்து கொண்டாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.